2000ல நெய்க்காரம்பட்டியில் ஷூட்டிங் இருக்கும்போது சாயந்தரம் ஒரு 8-9 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, சூர்யா நீ வேற எந்த படமும் கமிட் பண்ணிக்காத, அடுத்தது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கால் அண்ணா கிட்ட இருந்து. அந்த ஃபோன் கால் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. டப்புன்னு எல்லாமே வாழ்க்கையில் மாறின ஒரு ஃபோன் கால் எல்லாமே மாறிடுச்சு. சேது படம் நான் விக்ரம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாரு, ஒரு ப்ரிவியூ தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். அது வரைக்கும் பார்த்த எல்லா படங்களை விட ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி ஒரு நடிகர் நடிக்க முடியுமா, இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் எப்படி கொடுத்தாரு, இது என்ன ஒரு தாக்கம். 100 நாளுக்கு மேலே ஆச்சு அந்த படத்தை வந்து வெளியில் வர்றதுக்கே, சாதாரண ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கே. சேது அப்படி ஒரு தாக்கம் கொடுத்த படம். கும்பகோணத்தில் மொட்டை அடிச்சுட்டு கோயிலில் சின்ன தாயவள் பாட்டு போட்டுட்டு ஃபஸ்ட் எடுத்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அம்மாவை தேடிட்டு போகிற ஷார்ட்ஸ் ஆகட்டும், 1000 யானை கொண்டால் பரணிங்கிறத பாட்டாகட்டும், அவர் கூட ஒரு நாளும் ஒரு நொடியும் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டது, கற்றுக்கிட்டது, அவரோட கண் எப்படி பேசுது, கண் எப்படி சிரிக்குது, கண் எப்படி அழுகுது, எப்படி நிற்கிறாரு, எப்படி சுவாசிக்கிறாரு, கண் எப்படி சுமிட்டுறாருன்னு கற்றுக்கிட்டது. பிதாமகனில் ஆழம் விழுதில் போய் தொங்கிட்டு இருந்தது விக்ரமர்கள் கூட, கருணாஸ் கூட, மனோபல சார் கூட, அத்தனை ஞாபகங்களும் வந்து எனக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2000ல் அப்படி ஒரு கால் வராட்டி எனக்கு இந்த பயணம் கிடையாது, இந்த இடம் கிடையாது, இந்த அடையாளம் கிடையாது. நந்தா பார்த்துட்டு தான் கௌதம் எனக்கு காக்க கொடுத்தாரு. என்னோட அன்பு செல்வம் நான் அங்கே பார்க்குறேன் அப்படின்ட்டு கௌதம் எனக்கு காக்க கொடுத்தாரு. காக்க பார்த்துட்டு தான் முருகதாஸ் அவர்கள் வந்து என்னோட சஞ்சய் ராமசாமி இங்கே இருக்கார் அப்படின்ட்டு சஞ்சய் ராமசாமி காக்க வந்தது. அதுக்கப்புறமா வரிசையாக ஒரு படங்கள் இந்த பயணம். பட் முக்கியமான பயணம், முக்கியமான அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு நான் உன்னை நந்தாவை ஆக்குறேன் வா, உனக்கு மரியாதை வாங்கி தரேன் வா அப்படின்னு கூப்பிட்டது எங்கள் அண்ணன்.